என்ன வளர்க்கலாம்? உடனே என்ன சொல்கிறாங்க, சவுக்கு போட்டுடலாம் சார், தேக்கு போட்டுடலாம் சார். ஏங்க, சேட்டலைட்டு தான் பார்த்தா பச்சையாக இருக்கும், அங்கே தான் பச்சையாக இருக்கும், பசுமையாக இருக்காது. ஏன்னா மரம் வளர்க்குறது வந்து இலைக்காக கிடையாது, கலருக்காக கிடையாது, மரத்துடைய வேர். நாவல் மரத்து இலை எங்கே விழுதோ அந்த இடங்களில் வந்து நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் அதிகமாக இருக்குது. எண்ணூரில் பல வீடுகளில் வளர்கிற முருங்கைக்கீரை, வீட்டில் வளர்கிற முருங்கைக்கீரையில் லெட்டு, செலினியம், குரோமியம், கேட்மியம், மெர்க்குரி இருக்குது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறத ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லை, நீங்கள் பேட்டன்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ணேன். அது கிடைச்சது, எனக்கு பேட்டன்ட் கிடைச்சது. ஃபேப்ரிகேட்டட் அந்த யூனிட்டை தான் பேட்டன்ட் பண்ண முடியும், கம்போஸ்ட்டை வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது. அந்த யூனிட் எப்படி தயாரிக்கிறதுங்கிற யூனிட்டை வந்து பேட்டன்ட் பண்ணியாச்சு. ஏன்னா தவறுதலாக வந்து ஒரே ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. ஒரு சிஸ்டமும் வராது. ஏன்னா நம்ம நாடு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சாயில் டைப் நம்மக்கிட்ட. ஸோ ஒன் சிஸ்டம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் பி நான் கெமிக்கல், நான் சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபார்மிங். அது நீங்கள் ஆர்கானிக் சொல்லுங்கள், பயோடைனமிக் சொல்லுங்கள், பெர்மாகல்ச்சர் சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லிக்கோங்க. மண்ணியல் விஞ்ஞானி சுல்தான் இஸ்மாயில் சொல்றாங்க. சுல்தான் இஸ்மாயில்னா யார்? சுல்தான் இஸ்மாயில் ஒன்றுமே கிடையாதுங்க. மண்ணிலிருந்து வந்தால் மண்ணுக்கு போக போகிறேன், அவ்வளோதான். அதான் சுல்தான் இஸ்மாயில். நடுவில் போகிற வழியில் வந்து நண்பராக மண்புழு வந்தார். அவர் கூட நாங்களும் அவரை சேர்ந்துக்கிட்டு மண்ணுக்கு எப்படி நன்மைகள்ங்கிற ஒரு கருத்து கொண்டு போய் சேர்த்துருவோம். ஒன்றும் புது கருத்து கிடையாது. அப்படியே அது வந்து அறிவியல் புத்தகங்களே நவந்து போச்சு. நாங்கள்லாம் படிக்கும்போது ஒரு முக்கியமான கருத்து வந்து விவசாய நண்பன் மண்புழு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லா குழந்தைங்களும் படிப்பாங்க. இப்போ ஒரு அருவறுப்பு, மண்புழுவை தொட்டாலே ஒரு அருவறுப்பு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இங்கே சென்னையில் தான், நல்ல வசதியான குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மண்புழுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க. மண்புழுக்களும் கொண்டு போயிருந்தேன். அந்த தொட்டியில் உரம் தயாரிக்கிறதுக்காக ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தைங்க வரும்போது நான் அந்த மண்புழை கையில் எடுத்து சும்மா நான் விளையாடினேன், இப்படி என் கையிலேயே. அப்போ உடனே ஒரு குழந்தை, சார் கேன் ஐ ஹேவ் ஒன் அப்படின்னா, சந்தோஷம், எடுத்து கொடுத்தேன். அந்த குழந்தை எடுத்து அப்படியே பார்க்கறதுக்கு போது இன்னொரு குழந்தை கேன் ஐ ஒன்று, அந்த டீச்சர் ஈனாங்க. அந்த டீச்சர் ஈன்னு சொன்ன உடனே இந்த குழந்தைங்க மண்புழு தூக்கி கீழே போட்டுருது. அப்போ எங்கேயோ பெரியவங்களுக்கும் அந்த நடுவில் அந்த கேப் வந்து ஒரு கேப் வருதுங்க. அதாவது அருவறுப்பு. இது வந்து ஒரு ஒரு மண்ணுங்கிறது ஒரு அழுக்கான ஒரு பொருள், மண்புழுங்கிறது ஒரு மோசமான ஒரு விலங்குங்கிற மாதிரி கருத்துகள். மண்ணையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நாங்கள் சிறு வயசுலலாம் மழை பெஞ்சால் ஒரு அருமையான ஒரு வாசனை வரும். அதுக்கு பேர் பெட்ரிச்சோர், மண் வாசனை. இப்போ மண் வாசனை சென்ட்டு தான் வருது, மண்ணில் வாசனை இல்லை. அப்போ அந்த பெட்ரிச்சோர் வாசனை வரும். அப்போ நிறைய பேர் வந்து அப்படியே எடுத்து வாயில் போட்டிருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மண்ணை வந்து நிறைய குழந்தைங்க என்னுடைய வயசில் இருக்கவங்க இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒத்துக்கிட்டு ஆமாம் நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்வாங்க. அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மெல் வருங்க. இப்போ மண்ணில் விளையாடுறது, மண்ணில் விளையாடினா உனக்கு வியாதி வரும். நாங்கள் மண்ணில் விளையாடுறதுனால எங்களுக்கு வியாதி வரல. அதாவது இந்த இம்யூனிட்டி, அந்தந்த வயசில் வர இம்யூனிட்டியை வந்து நாங்கள் வந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பித்தோம். சுத்தம்ங்கிற பேரில் இம்யூனிட்டியை லூஸ் பண்ணோம். மண்ணிலையோ தண்ணிலையோ இருக்குது. இப்போ வர வந்து சில ஆபத்தான நிகழ்ச்சிகளும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எங்கேயோ அந்த கேப் உருவாகிச்சு. இந்த கமர்ஷியலைசேஷன் ஆஃப் வாட்டர் ஆரம்பிக்கும் போது தண்ணி கமர்ஷியலைசேஷனில் பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு வர வேண்டியிருந்தது. அது ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து பெரிய பள்ளிக்கூடம், அது சாதாரண பள்ளிக்கூடம், அது பெரிய பெருசாக நிறைய பிள்ளைங்க படிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 75 குழா இருக்கும், 25 குழா. அந்த பெல் அடித்தோடனே அப்படியே வெயின்னு ஓடி போய்ட்டு அப்படியே க்யூ நின்று அந்த 75 குழாவில் அப்படியே கையை தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் பாட்டு ஜாலியாக வாழணும். இன்றைக்கி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி குடிக்கணுன்னா எங்களுக்கு வந்து, ஏன் நண்பர் வீட்டுக்கு போனாலும் கிளாஸில் டம்ளரில் கொண்டு வந்து வச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங்கை மாற்றியாச்சு. ஸோ சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து மாசு இருக்கோ இல்லை அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம். எப்படி அந்த தாட் ப்ராசஸை வந்து எப்படி கொண்டு வந்து கெடுத்து இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் வியாபார நோக்கத்தோடு எப்படி வந்து எல்லா பொருளையும் ஒரு அசிங்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்க. உண்மையாக எங்கே நடக்குதோ அதை நாங்கள் பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங்கில் உட்காரும்போது
க்ரீன் ஹைட்ரோஜன் அப்படின்னாங்க. நானும் அதில் வந்து ஒரு மெம்பராக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்னுடைய டேர்ன் வருத்தம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். நான் போய் சொன்னேன், என்னையா க்ரீன், தமிழ் அழகாக சொல்லுங்க, பச்சையா பசுமையா? உங்கள் ஹைட்ரோஜன் பச்சை தான். நீங்கள் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு க்ரீன் அப்படிங்கிறீங்க ஹைட்ரோஜன். ஆனால் அந்த சோலார் பேனல் 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற இப்போ தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. உடனே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லோரும் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு இதில் வர பெருமையாக சொல்கிறாங்க, ஐ எம் ஏன்னா ப்ரோ என்வாயன்மெண்ட் அப்படின்ட்டு. அப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓடுதுன்னா அதுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணணும். நம்ம ஊரில் வெயில் காலத்தில் காலையில் 9 ஈவினிங் 5 மணி வரைக்கும் பவர் கட்டு. அப்போ நீங்கள் என்ன டீசல் ஜென்ரேட்டரை வச்சு உங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ண போகிறீங்களா? ஏன் வண்டியிலே டீசல் போட்டு ஓட்டுங்களேன். இப்போ உங்களுக்கு எனர்ஜி வேணும். இப்போ எனர்ஜி எங்கே உற்பத்தி ஆகுது? மெயினாக நெய்வேலி எடுத்துக்கோங்க, தூத்துக்குடி எடுத்துக்கோங்க, இங்கே எண்ணூர் எடுத்துக்கோங்க. அங்கே அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி, அந்த எனர்ஜிலேருந்து வர ஃப்ளை ஆஷ் எந்த அளவுக்கு வந்து மாசு உற்பத்தி பண்ணியிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எண்ணூரில் பல வீடுகளில் வளர்கிற முருங்கைக்கீரை, வீட்டில் வளர்கிற முருங்கைக்கீரையில் லெட், செலினியம், குரோமியம், கேட்மியம், மெர்க்குரி இருக்குது. எல்லோரும் நினைக்கிறாங்க அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த நுரையீரல் பிரச்சனை வரலாம், சுவாசிக்க பிரச்சனை வரலாம், ஏன்னா ஃப்ளை ஆஷ் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு பயம் வருங்காலத்தில் நிறைய பேருக்கு வந்து கிட்னி பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நாங்கள் தவறான கருத்தில் போய்டும். விண்மில் ரொம்ப நல்லது. தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஃபுல்லாக விண்மில் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, போடலாம். ஆனால் அது நீங்கள் க்ரீன்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனே இல்லை. க்ரீன் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு விண்மில் போடுறதுக்கும் கிட்டத்தட்ட 9 அடியிலேருந்து 12 அடி பூமிக்கு அடியில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஏக்கர்லேருந்து அரை ஏக்கர் நிலம் வரைக்கும் நீங்கள் காங்க்ரீட் போடுறீங்க. அந்த காங்க்ரீட்டுக்கு மேலே தான் அது நிற்கிது. அந்த பிளேடு வந்து எபாக்சி ரெசின், இப்போதைக்கு அது ரீசைக்கிள் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பசுமையாக இல்லை. பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னும் பச்சை பெயிண்ட் அடித்து பச்சையாக இருக்குன்னு சொல்லிக்கிங்க, நான் அதை பற்றி வரேன்னு சொல்ல. ஆனால் அது க்ரீன் என்ற தவறான கருத்துக்களை புரிஞ்சிக்காதீங்க. மக்கள் வந்து அவங்களால என்ன செய்ய முடியுமோ அது செய்யட்டும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ நிகழ்ச்சி கூட இப்போ நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம் இல்லையா, பிளாஸ்டிக் அப்படிங்கிறோம். பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் இன்னும் வரல. நிறைய இது வந்து இப்போ சில பொருட்கள் இப்போ தான் ஆரம்பிக்குது. ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் வந்துடுது அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், 6 வகை பிளாஸ்டிக் இருக்குது, இப்போ 7வது வகையாக வந்துடுது, எனி அதர் பிளாஸ்டிக் வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எல்லா பிளாஸ்டிக்கும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூஷனுக்கு இன்னும் வந்து நம்மகிட்ட கொண்டு வரல. இப்போ நான் உட்காந்து பேசுகிறேன்னா உங்கள்கிட்ட பேசும்போது பேனா வச்சுருந்தா அதுவும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, கண்ணாடி போட்டோன்னா அதுவும் பிளாஸ்டிக்காக இருக்குது, பட்டன் போட்டோன்னா அதுவும் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நாங்கள் ஆரம்பிக்க முடியுமா? இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை தடுக்க முடியுமா? இந்த கருத்துக்கள் வந்து குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து உண்மையான கருத்துக்களை கொண்டு வரணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கும்போது டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி குடிக்கிறத ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து எப்படி வந்து அந்த கருத்துக்கள் கொண்டு வரணும், ஒவ்வொரு மீடியா மூலியமும் பேசும்போதும் வாட் இஸ் ரியாலிட்டி, ஒரு குழந்தைய எப்படி நாங்கள் மோல்ட் பண்ணி கொண்டு போகலாம், இது நன்மைகள் தீமைகள், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு பி ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி கொண்டு போனால் தான் அந்த குழந்தைங்க மனசில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிற ஒரு பேர்ஸை கொண்டு போகணுமே தவிர. அண்ட் செகண்ட் வந்து நிறைய ஈவன் யூஎன்னும் சில நேரம் இந்த தவறு அவங்களுடைய ஸ்லோகன்ஸ் வரும். மேன் அண்ட் த பயோஸ்பியர்னு ஒரு வருஷத்தில் கொண்டு வந்தாங்க. ஏன் மேன் அண்ட் த பயோஸ்பியர், மேன் இன் த பயோஸ்பியர் இல்லையா? ஸோ அந்த பயோஸ்பியர் என்ன, அதில் எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, எப்படி எல்லாருக்குமே ஒரு சத்து இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது, உண்மையான கருத்துக்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, உடனே நான் வந்து செடி வளர்த்தேன்னா ஆக்சிஜன் வந்துடும். ஏன் செடி தான் எங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது? இல்லை, கடல் எங்களுக்கு செடியோட அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்குது. ஆனால் அதை பற்றி நினைக்கிறது கிடையாது. கழிவு பொருள்லாம் கடலுக்குள்ளார போகுது. சரி, செடி வச்சா ஆக்சிஜன் கொடுக்குது, சரி ஆக்சிஜன் கொடுக்கட்டும், அப்போ செடி வைக்கலாம். செடி வைக்கலான்னு சொன்ன உடனே சில பேர், நான் எல்லாரையும் ஜென்ரலாக சொல்லலை, சில பேர் வந்து இந்த சீட் பால் தயாரிக்கிறாங்க. ஒரு 20,000 25,000 சீட் பால் தயாரித்து அப்படி தூக்கி விசிட்டு நான் 25,000 செடியை வளர்த்துட்டேன். இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. உண்மையான செடிகளை வளர்த்து ஆகணும். மரங்கள் பசுமை தேவை தான். ஏன்னா க்ரீன் வந்து நிறைய அதுக்கு வந்து இலையில் இருக்கிற அந்த குளோரோஃபில், அது வந்து நிறைய ஒரு அட்வான்டேஜஸ் உண்டு. சவுண்ட் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். அப்படி வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மரம் தானே,
எந்த மரம் வளர்த்தா என்ன அப்படின்னு இப்போ கண்ட மாதிரி மரம் எல்லாம் வந்து ரோட்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மரம் வந்து வெறும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசும்போது மரங்களை பற்றி சொல்லும்போது நமக்கு ஒரு 33% க்ரீன் கவர் இருக்கணும். பச்சை நிறமாக க்ரீன் கவர் அப்படின்னும். தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து 24 to 26 தான் இருக்குது. 24-26%. சரி, இதை மாற்றணும். என்ன வளர்க்கலாம்? உடனே என்ன சொல்கிறாங்க, சவுக்கு போட்டுடலாம் சார், தேக்கு போட்டுடலாம் சார். ஏங்க, சேட்டலைட்டு பார்த்தா பச்சையாக இருக்கும், அங்கே தான் பச்சையாக இருக்கும், பசுமையாக இருக்காது. ஏன்னா மரம் வளர்க்குறது வந்து இலைக்காக கிடையாது, கலருக்காக கிடையாது, மரத்துடைய வேர். இப்போ நம்ம கலாச்சாரத்திலே இருக்குது. ஔவையார் பாட்டியை பார்த்து முருகர் கேட்டார் இல்லையா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்ட்டு. அது எந்த பழம் அப்படின்னு பார்க்கும்போது நாவல் பழம். அது ஏன் நாவல் பழமாக இருக்கணும்? அவர் கடவுள், அந்த நேரத்தில் எந்த பழமாகவும் இருந்திருக்கலாம். நாவல் மரத்து இலத்தை எங்கே விழுதோ அந்த இடங்களில் வந்து நுண்ணுயிர்களும் மண்புழுக்களும் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சிறந்த மரங்களில் இந்த சின்ன சின்ன பழங்கள் வர்றது, அது நாவலாக இருக்கட்டும், மகிழமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மரங்களுக்கு நிறைய குருவிகளும் வரும். குருவிகள் சாப்பிட்டுட்டு தன்னுடைய இச்சத்தையும் அங்கே தான் போடுது. அப்போ அந்த இச்சமும் அந்த இலத்தழையும் கலந்து மண்ணுக்கு நல்ல மண் வாசனையை உருவாக்கும் போது நுண்ணுயிர்கள் வளருது. அந்த நுண்ணுயிர்கள் வரும்போது மண்புழுக்களும் வருது, மண்ணுடைய நலம் அருமையாகுது. அப்போ மரம் வளர்க்குறது க்ரீன் கவருக்கு கிடையாது, சாயில் ஹெல்த்துக்கு. அது என்றைக்கு நாங்கள் பிரித்து பார்த்து க்ரீன் அப்படின்னு கொண்டு வரோமோ அங்கே தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ எந்த ஒரு பொருள் பண்ணாலும், அது நீராக இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்ட் வியூவாக கொண்டு போய் எப்படி நிலைநாட்டி ஈகோசிஸ்டம் ரிசோர்ஸை வந்து மரியாதை கொடுத்து ஒரு நாங்களும் மக்கள், மனிதர்கள், உயிரினங்கள் எல்லாம் தேர்ந்து தாவரங்கள் சேர்த்து தான் ஒரு ஒன் அர்த் கான்செப்ட் அப்படின்ற கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த ஒன் அர்த்துக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். சார், நம்மாழ்வாருக்கும் வந்து நம்மாழ்வாரனுடைய ஆரம்ப கால நண்பர் நீங்க. அவர் அண்ணாச்சின்னு கூப்பிடக்கூடியவர். அவரை பற்றி உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்க. நல்ல மனிதர், அவர் ஒரு அருமையான தங்கமான மனிதர். அவருக்கு எப்படின்னா, அவர் இப்போ என்ன தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணாலும் நாங்கள் வந்து ஒரு வேலை, ஒரு ஜாப் அப்படின்னு போயிட்டோம். பட் அவர் செல்ஃப்லெஸ்ஸாக இறங்கி மக்களுக்காக நிறைய பண்ணார். கருத்துக்கள் வந்து வாங்கிக்குவார். இப்போ வந்து மண்புழு பற்றி கருத்துக்கள், மண்ணை பற்றி கருத்துக்கள் சொல்லும்போது ஒரு புத்தகத்தையும் என்னை வந்து மென்ஷன் பண்ணி அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வரும்போது அவர் இன்றைக்கி வந்து அவர் என்ன ஆர்கானிக்கில் சாதிச்சார் அப்படின்னு கேட்குறதோட அவரால் ஆர்கானிக்கை பற்றி ரீச் ஆச்சு. அவர் வந்து ஆரம்பிக்கிற காலத்தில் அவரும் வந்து ரசாயன உரம் தான், அவரும் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் பண்ணார். எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 83 அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரோவில்ல பெர்னாட் பண்ணுறாரு. நானும் போயிருக்கிறேன். பெர்னாட் வந்து நீ மண்ணை பற்றியும் மண்புழை பற்றி கொஞ்சம் பேசுப்பா அப்படிங்கிறாரு. அங்கே வந்து நம்மாழ்வாரம் வந்திருக்கிறாரு. அப்போ இப்போ பேசுகிறோம், அங்கேருந்து நட்பு ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் ஃபுல் முயற்சியில் இறங்கி இன்னைக்கு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த அந்த ஒரு கிரெடிட் யாருக்குன்னா நம்மாழ்வாருக்கு. ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் ஆராய்ச்சி வந்து அவருக்கு முந்தி வந்து பெர்னாட் பண்ணார். நான் மண்ணில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரங்கநாதன் பண்ண ஆரம்பித்தேன். ஜெயச்சந்திரன், இந்த மாதிரி பல ஆளுகள் வந்து இதில் ஈடுபாடு இருந்தாலும் ஒரு பொதுமக்கள்கிட்ட, சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு கிரெடிட் யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும்னா அது கண்டிப்பாக அண்ணாச்சிக்கு தான், நம்மாழ்வாருக்கு. அந்த ஒரு வெர்மிடெக் அப்படிங்கிற ஒரு சொல்லையே வந்து நீங்க தான் உருவாக்கியிருக்கீங்க. அந்த மண்புழு வளர்ப்புக்கு உண்டான பேட்டன் காப்புரிமையும் வந்து முன்னாடி நீங்க தான் வாங்கி வச்சிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா, வேடிக்கை ஆரம்பித்தோம். மண்புழு நான் வந்து படித்தது பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி ஃபிஷரி பயாலஜி, மீனை பற்றி படித்தேன். அதுக்கப்புறம் எம்ஃபில் வந்து மெரின் பயாலஜி படித்தேன். வந்த லேபில் உட்காந்தேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக மாணவனுக்காக மண்புழு எடுத்து ஆராய்ச்சி ஆரம்பித்தோம். அப்படியே அதில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கம்போஸ்ட் கல்ச்சர் ஆரம்பிக்கணும், கல்ச்சர் பண்ணோம், நிறைய தவறுகள் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண உடனே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்டைஸ் பண்ண பிறகு வந்து சில நண்பர்கள் சொன்னாங்க இது வந்து பேட்டன்ட் எடுத்துறது பெட்டர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, நாளைக்கு யாரும் வந்து அவங்க கிரெடிட் எடுக்க வேண்டாம். நான் சொன்னேன் இது என்னுடைய அறிவு கிடையாது, ஏதோ திடீர்னு ஆரம்பித்தோம், மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் பேட்டன்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ணேன். அது கிடைச்சது, எனக்கு பேட்டன்ட் கிடைச்சது. ஃபேப்ரிகேட்டட் அந்த யூனிட்டை தான் பேட்டன்ட் பண்ண முடியும், கம்போஸ்ட்டை வந்து பேட்டன்ட் பண்ண முடியாது. அந்த யூனிட் எப்படி தயாரிக்கிறதுங்கிற யூனிட்டை வந்து பேட்டன்ட் பண்ணியாச்சு. பண்ண பிறகு வந்து என்னுடைய ஆசிரியர் ப்ரொஃபஸர் மூர்த்தி, லாயலா காலேஜ், இங்கே நியூ காலேஜில் மொய்தீன் சார்,
அங்கே மூர்த்தி சாருக்கும் ஆசிரியர் வந்து டிஎன் அனந்தகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்டமாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட். அவரும் எனக்கு வந்து ரொம்ப அன்பு கொடுப்பாருங்க. அப்போ ஒரு தடவை போகும்போது அவர்கிட்ட போயிருந்தேன். 92 அப்போது காப்புரிமை வந்துடுது 91ல். போயிருக்கும்போது அவர் சொன்னார், இஸ்மாயில் இது ரொம்ப நல்லது, ஏன் மக்களுக்கு கொடுத்துட மாட்டேன்? நான் ரெடி சார்ன்னு. நீ கொடுத்துருப்பா, மக்கள் இதில் வந்து நிறைய பெனிஃபிட் பண்ணுவாங்க, நீ கொடுத்துறேன், நீ சந்தோஷமாக கொடுத்துட்றேன் சார். நீ என்ன பண்ணுற, நீ நேராக ஹிந்து ஆஃபீஸுக்கு போய் வெங்கட்ரமணியை பாரு அப்படின்னு. நான் எந்த பத்திரிகைகிட்டையும் போயிட்டு நான் நிற்க போகிறது இல்லை சார். என்னப்பா இப்படி சொல்ல? இல்லை சார், நான் அது மட்டும் நோ அப்படின்னேன். என் முன்னாலேயே அவர் தொலைபேசியில் எடுத்து பேசி வெங்கட்ரமணி கிட்ட இந்த மாதிரி இஸ்மாயில் வந்து பண்ணிடுறேன், இது வந்து நீ பேப்பரில் போடு நீ அப்படின்னாரு. ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான். உடனே அவர் வந்து ஃபோன் வந்து என்கிட்ட கொடுத்தது, ஐயா நீங்கள் கீழே வந்து நின்று ரிசப்ஷனில் நீங்கள் இஸ்மாயில்னு சொன்ன உடனே உங்களை கூட்டு வந்து எங்கள் ஆஃபீஸில் உட்கார வச்சுருவாங்க, நீங்கள் தயவுசெய்து வாங்க அப்படின்னாரு. ஸோ நேராக லாயலாலேருந்து அப்போ பைக் தான் இருந்தது, நேராக அங்கே போய் கம்ப்ளீட்டாக வந்து அக்டோபர் 92ல் அது பிரிண்ட் டைப் ப்ரொசீஜர் வந்தது. அது வேடிக்கை என்னென்னா, அதுக்கப்புறம் கல்லூரிலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், என்கிட்ட மாணவர்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. YMCயில் ஒரு நிகழ்ச்சி எக்ஸிபிஷன். அந்த எக்ஸிபிஷனில் எங்களுக்கு வந்து YMCயில் கூப்பிட்டு இந்த கம்போஸ்டிங் ஒரு ஸ்டால் ஃப்ரீயாக கொடுக்குறோம், நீங்கள் போடுங்க மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னாங்க. ஒரு சின்ன மாடல் எல்லாம் பண்ணி வச்சு எல்லா சார்ட் பேப்பர்லாம் வச்சு அங்கே அழகாக நாங்கள் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்குறோம். அப்போ வந்து டாக்டர் ஆனி கிரேஸ் என் ஸ்டூடெண்ட்டு, ரமேஷ் என் ஃபீல்டு அசிஸ்டண்ட் எல்லோரும் நிற்கிறாங்க. ஒருத்தர் வயசான ஒருத்தர் உள்ளார வந்தார். வந்து அப்படியே பார்த்தாரு. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னாரு. வெர்மி கம்போஸ்ட். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்க ஐயா, என்ன சொல்ல முடியும், அப்போ யங்கர் டேஸ். இல்லைங்க இதெல்லாம் செல்லாது. இல்லை ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க, அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. இதை பாருங்கள், அந்த ஹிந்து பேப்பரில் ப்ரொசீஜர் வந்திருக்கு பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள், நான் பண்ணேன் அழகாக வருது, அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து அப்படி காமிச்சேன், இதுதாங்களே அப்படின்னு. ஆமான்னாரு. நான் தாங்க அது அப்படின்னு. ஐயா அருமை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. அப்போ மக்கள் வரைக்கும் சேர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிக் கம்பெனி வந்து அப்போ வந்து பன்னி செய்தி மலர் அப்படின்னு கொண்டு வருவாங்க. தியாகராஜ் தங்கமானவர். அவர் நேராக காலேஜுக்கு வந்துட்டார். வந்து நான் ஃபோட்டோலாம் எடுக்க போகிறேன், எடுத்துக்கோங்க. அவர் அங்கேயே ஃபோட்டோலாம் எடுத்து பன்னி செய்தி மலரில் அவர் தான் ஃபஸ்ட்டு மண்புழு மனிதர் அப்படின்னு போட்டு எழுதினார். ஆமாம், முடித்தோம். அதுலேருந்து ஆரம்பிச்சதுங்க. அவர் தமிழில் போட்டார், இவர் வந்து அக்டோபரில் போட்டார், அவர் நவம்பரில் போட்டார். டிசம்பர் மாதம் நாட்டில் இருக்கிற அத்தனை மொழி பத்திரிகையில் வந்துச்சு. ஒரிசாவில், ஹிந்தியில், பெங்காலியில், எல்லா மொழியிலையும் ஆளுங்க போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கல. மக்கள் பாட்டு ப்ரொசீஜர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ வசதி இல்லை. ஒரு நண்பர் 500 ரூபா கொடுத்தாரு. அதில் ஒரு பக்கம் ஆங்கிலத்துலேயும் ஒரு பக்கம் தமிழ்லையும் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு VPS பிரிண்டர்ஸ் நண்பர் இருந்தார் திருவல்லிக்கேணியில், அவர் போட்டு கொடுத்தாரு. அது யாராவது கேட்டாங்கன்னா அது ₹1 ஸ்டாம்ப் வச்சு உள்ளார போட்டு இப்போ வானவன் விதைகளை அனுப்புகிற மாதிரி நான் அனுப்பிட்டு இருந்தேங்க. ஏன்னா அதில் ஒரு கடைசியில் ஒரு இது, உங்ககிட்ட முடிஞ்சதுன்னா சில ஸ்டாம்ப்ஸ் எங்களுக்கு அனுப்பி வைங்க மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு. ஒருத்தர் ₹1 அனுப்புனார் ஸ்டாம்ப்பு, ஒருத்தர் ₹5 5 ஸ்டாம்ப் வாங்கி வச்சு அனுப்புனார். அவ்வளோதான், 100 அனுப்பல. யாரும் நன்றி எழுதலை. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் போஸ்ட் கார்டு திடீர்னு வந்துச்சு. அந்த போஸ்ட் கார்டில் வந்து என்னமோ ஜெயில் கடலூர் என்ற ரப்பர் ஸ்டாம்ப் போலீஸ் வெரிஃபிகேஷனோட வந்தது. அதில் அவர் எழுதினார், நான் ஒரு கைதியாக இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு இதுக்காக இங்கே போட்டிருக்காங்க, இன்னும் சில மாதங்களில் நான் வந்து வெளியே வந்துடுவேன், நான் வந்து மண்புழு உரம் தயாரிக்க விரும்புகிறேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னாரு. அவருக்கும் அனுப்பி வச்சோம். அங்கேருந்து ரிப்ளை போஸ்ட் கார்டு திரும்பி வந்துச்சு, மிக்க நன்றி ஐயா, நான் விடுதலை ஆன பிறகு நான் மண்புழு உரம் தயாரிப்பேன் அப்படின்ட்டு. அது தான் நினைக்கும் போது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, ஒரு நல்ல காரியம் போய் உணர்வோட சேர்ந்துச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். உங்களை வந்து சைனாலாம் வந்து வாழ்நாள் முழுக்க நீங்க அங்கேயே தங்கிக்கலாம், எல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு நீங்க ஏன் போகலைன்னா, அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன், உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் பண்ணித்தரேன், பட்டு அங்கே தங்கிறது வந்து எனக்கு என்னமோ அது சரின்னு தோணலை. என் நாடு, என் மக்கள், என்னுடைய விவசாயிகள் நிறைய சேர்ந்ததுங்க, நிறைய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துட்டு
நார்த் இந்தியாலேயும் சரி, ஈஸ்ட்டும் சரி, வெஸ்ட்டும் சரி, நிறைய இடங்களில் போய் நிறைய விவசாயிகளோட தங்கி சொல்லி கொடுத்து அது வந்து ஏதோ ஒரு அருமையாக. அதுக்கப்புறம் இந்த கன்சியூமர் அசோசியேஷன் இவங்க மலேசியாவிலேருந்து நண்பர் சுபாராவ். இவரை பற்றி சொல்லுங்க சார். இப்போ முகமது இத்ரீஸ்ல வந்து உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவரை பற்றி அனுபவம். அதாவது கிளாட்ங்கிற ஒரு நண்பர், அவர் தான் என்னுடைய புக்கை வந்து இந்த ஓரியன்ட் பப்ளிஷ் பண்ணார். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடெண்டாக இருந்தாருங்க. அப்போ கிளாடும் இத்ரீஸும் இங்கே வந்துருக்குறாங்க. அப்போ கிளாட் என்கிட்ட ஃபோன் பண்ணி, இத்ரீஸ் வந்து வீட்டுக்கு வராரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, பேசிட்டு இங்கே வந்து போகணுன்ட்டு அவரும் அவங்க டாட்டர்ஸு கிளாட் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் சேஷாத்ரி இருந்தார், முருகப்பச்சிட்டார் ரிசர்ச் சென்டர். அவர் தவறிட்டார், அவர் ஒய்ஃபையும் பார்க்கணுன்னு சொல்லி அவரையும் போய் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் 2 தடவை இங்கே வந்து இருக்கும்போதும் கூப்பிட்டு எனக்கு YMCலாம் பேசினாங்க. சுப்பாராவ் அவங்களோட தொடர்பு கொண்டு, கோபாலகிருஷ்ணன் தொடர்பு கொண்டு, அதுக்கப்புறம் சுப்பாராவை காண்டாக்ட் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 25-28 வருஷம் போய் பண்ணியாச்சு. போனப்போ கூட உங்களை வந்து நிறைய விவசாயிகள் அங்கே சொன்னாங்களே சுல்தான் இஸ்மாயில் சார் வந்து. இல்லை, அதுக்கு காரணம் வந்து இவங்க தான், கன்சியூமர் அசோசியேஷன் கேப் தான் காரணம், இந்த நண்பர் சுப்பாராவ் காரணம். நான் வெறும் வாய்ஸ் பாக்ஸ் தான் அங்கே போயிருந்தேன். போயிட்டு அங்கே கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்போ வந்து இவங்க சுப்பாராவ் வந்து ரொம்ப தீவிரமாக அதில் ஈடுபாடு ஆரம்பிக்கும் போது அவருடைய டீம் இந்த தமிழ் குரூப்பு வித்தியாசமாக பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வெர்மி ஹோம் அப்படின்னு கொடுத்தோம். வெர்மி ஹோம் அப்படின்னு சொல்லி அந்த 4 டேங்க் சிஸ்டம் போட்டு அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க வந்து சிறப்பாக அதை கொண்டு போய் மக்கள் வரைக்கும் சேர்த்தாங்க. என்ன எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம், பண்ணுறோம். பட்டு அந்த ரசாயனத்துக்கு இருக்கிற ஒரு ஆதரவு பிகாஸ் ஆஃப் சைஸ் அண்ட் ஜைகாண்டிசம் அது வந்து எப்போதுமே இன்டர்ஃபியர் பண்ணி தான் இருக்கும். பட் மக்கள்கிட்ட மனசில் இப்போ வந்து ஒரு உணர்வு வந்திருக்கு, இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் வந்து நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து ஒரு தீவிரமாக ஆர்வம் வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி பீப்புள் வில் சேஞ்ச். இது பிளானிங் கமிஷனில் இருக்கும்போது தீவிரமாக கொஞ்சம் அதில் ஈடுபாடு இருந்துக்கும் போது ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி பண்ண என்ன அப்படின்ற ஒரு கருத்து முன் வச்சு அந்த பாலிசி வந்து அதையும் இறையன்பு தான் அப்போது சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவருடைய பீரியடில் அதை ரெடி பண்ணி பிருந்தாதேவி ஹார்டிகல்ச்சரில் இருந்தாங்க, டாக்டர் பிருந்தாதேவி அவங்க டைரக்டராக இருந்தாங்க. சிஎம் வந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டார். அந்த ரிலீஸில் வந்து ஒரு தீவிரமாக சில மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னா, வெறும் பல்கலைக்கழகமும் துறை மட்டும் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. சிறந்த விவசாயிகள் யார் ஏற்கனவே பண்ணுறாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அதை நோடல் சென்டராக நாங்கள் டிக்ளேர் பண்ணணுங்கிற ஒரு கருத்தும் அதில் முன் வச்சு கொண்டு வந்தோம். அது இன்னும் வந்து இப்போ வர ஆட்சிகள் துறைகள் அதை தீவிரமாக கொண்டு போனாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா மண்ணுடைய நலம் பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. சாயில் ஹெல்த் அப்படின்னு சொன்னாலே வந்து சாயில் ஆர்கானிக் கார்பன் இருக்கணும். இந்த ஆர்கானிக் கார்பன் நம்ம நாட்டுக்கு இருக்கிற டெம்பரேச்சருக்கு, ஹியூமிடிட்டிக்கு 2-5% இருக்கணும். இப்போ ஆவரேஜ் வந்து 0.15% நேஷ்னல் ஆவரேஜ். இது வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. நாடே வந்து இப்போ கொஞ்சம் திரும்பி பார்த்துட்ருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் இந்த ஒன்றிய அரசும் வந்து தீவிரமாக ஆர்கானிக் மேட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டு, சாயில் ஹெல்த்தை கொண்டு வரணுங்கிற இது இருக்குது. ஏன்னா தவறுதலாக வந்து ஒரே ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. ஒரு சிஸ்டமும் வராது. ஏன்னா நம்ம நாடு வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட், நார்த் டு சவுத் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சாயில் டைப் நம்மக்கிட்ட. ஸோ ஒன் சிஸ்டம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இட் ஷுட் பி நான் கெமிக்கல், நான் சிந்தட்டிக் கெமிக்கல் ஃபார்மிங். அது நீங்கள் ஆர்கானிக் சொல்லுங்கள், பயோடைனமிக் சொல்லுங்கள், பெர்மாகல்ச்சர் சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லிக்கோங்க. உடனே சில பேர் வந்து இல்லை ஹைட்ரோபோனிக்ஸ் பண்ணிடலாம், அக்வாபோனிக்ஸு, அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு இருக்கிற சைஸுக்கு ஒத்து வராது. சிறு சிறு பாக்கெட்ஸில் யாராவது பண்ண விரும்புகிறாங்கன்னா நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. பட் அதுக்கு வந்து செலவு அதிகம். அது வந்து நம்ம நாட்டுக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு அது சப்போர்ட் பண்ணுமாங்கிற வந்து இன்றைய நிலைமையில் பெரிய கேள்விக்குறி தான். மண் நலத்தை பாதுகாக்கணும். மண்ணோட சிறந்த எதுவுமே கிடையாது. மண் நலத்தை பாதுகாத்தோன்னா கண்டிப்பாக எங்களுடைய பயிர் நல்லாயிருக்கும். பயிர் நல்லா இருந்துச்சுன்னா சுகாதாரம் நல்லாயிருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. அதுதான் ஒன் எர்த் கான்செப்ட். உலகமெல்லாம் பருவமழை
ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெரு